கொளுத்தும் கோடை வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகளை தேடி மக்கள் செல்லத் தொடங்கிவிட்டனர். அப்படி வீட்டை குளுமையாக வைக்க உதவும் தென்னந்தொட்டிகளின் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. மானாமதுரை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உடையப்படும் இந்த தென்னந்தட்டிகளுக்கு கடலோர மாவட்டங்களில் அமோக வரவேற்பும் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்னதாகவே வெப்பத்தின் தாக்கம் சுட்டெரித்து வருகிறது. வெயிலை சமாளிக்க மக்கள் பலவித வழிகளை மேற்கொண்டு வரும் சூழலில் கடலோர மாவட்ட மக்கள் வீடுகளின் மேற்கூரை மீது தென்னந்தட்டிகளை பரப்பி வெப்பத்தை தணித்து வருகின்றனர். இதனால் சோழவந்தானுக்கு அடுத்தபடியாக தென்னை மரங்கள் நிறைந்த திருப்புவனம் தாலுகாவில் தென்னந்தட்டு விற்பனை அதிகரித்துள்ளது. மேலும் திருப்புவனம், திருப்பாச்சேத்தி, மடப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தென்னந்தட்டிகள் அதிக அளவில் கடலோர பகுதிகளான ராமேஸ்வரம், சாயல்குடி, கடலாடி, மண்டபம் உள்ளிட்ட இடங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இங்கே வியாபாரம் மடப்புறத்தில் கொஞ்சம் நல்லா ஓடும், நல்லா வியாபாரம் ஓடும். வெளியிலேருந்து வர்றவங்க, இந்த விருந்தினர், இப்படி வெளியூர்காரங்க நிறையா பேர் இந்த மேலே வெக்க டயத்தில் ஓட்டு மேலே சீட்டுக்கு அந்த இது மேலே போடுறதுக்காங்க தட்டி நிறையா வாங்கிட்டு போவாங்க. நின்று கூட அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க, மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க. அதனால இப்போ ரேட்டு 100 தான், 100, 80, 90, 100 கிலோ இருக்குது. நம்மளுக்கு வருஷத்தில் ஃபுல்லாக வேலை இருக்கும். மட்டை கிடைக்காத நேரம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மட்டை ஒவ்வொரு நேரம் மட்டை கிடைக்கிறது கஷ்டம், தென்னை மட்டை இந்த கிடைக்கிறது கஷ்டம். தென்னை மட்டைகளிலிருந்து விசிறிகள், துடைப்பம் உள்ளிட்டவைகளும் குடிசை தொழிலாக தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இத்தொழிலில் திருப்புவனம், திருப்பாச்சேத்தி, மடப்புரம், மழவராயனேந்தல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களில் பெண்களே அதிகளவில் வீட்டிலிருந்து தொழில் செய்கின்றனர். தையிலிருந்து வையாசிரிது வியாபாரம் ஓடும். இந்த வெயிலுக்கு முதுகுளத்தூர், சாயல்குடி, பரம்பக்குடி, ராம்நாடு, மதுரை எல்லா ஊருக்கும் நான் தான் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 5-6 பண்ணுவோம். ஒரு சீசனுக்கு நீங்கள் பேண்ட் ஏற்றி போனால் எவ்வளோ தட்டி ஏற்றிட்டு போவீங்க? நான் 300 தட்டி ஏற்றி போவேன். குட்டியானையில் 300 ஏற்றிட்டு போவேன். உள்ளே இருக்க கஸ்டமர் வெயில் வெக்கையாக இருக்கனால உட்கார முடியல. அதனால் மேலே தட்டி கட்டி அதில் சாயங்காலமும் காலையும் தண்ணி அடிச்சதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. மக்களுக்கு கொஞ்சம் விருப்பமாக நல்லா உட்காடுறாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல இல்லாமல் இருக்குது. விடுமுறை காலம் என்பதால் கல்லூரி, பள்ளி மாணவர்களும் பெற்றோருக்கு உதவியாக தட்டி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தொழில் மூலம் பண்டிகை, வெயில் காலத்தில் மட்டுமே பயனடைய முடியும் என்று தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.